Hello friends, welcome to VM Literacy channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல 7th Maths Term 2 Chapter 1ல Exercise 1.1 third sum பார்க்க போறோம். Express the following in meters using decimals. இங்க கொடுத்திருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே சென்டிமீட்டர்ல அண்ட் மீட்டர்ல கொடுத்திருக்கு. இது நம்ம மீட்டர்ஸா கன்வர்ட் பண்ணி டெசிமல் பிளேஸ் வேல்யூஸா எழுத போறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பார்க்கலாம். 16 சென்டிமீட்டர். ஸோ இங்கே சென்டிமீட்டரை மீட்டராக நம்ம கன்வெர்ட் பண்ணணும் இன் டெசிமல்ஸில். ஸோ நம்ம மீட்டருக்கும் சென்டிமீட்டருக்கும் என்ன கனெக்ஷன் நமக்கு தெரியணும் இல்லையா? ஸோ இதுக்கான ஃபார்மேட் என்னென்னு பார்த்தோம்னா 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம இங்கே சென்டிமீட்டரை மீட்டராக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே கொஷினில் சென்டிமீட்டர்னு இருக்கு இல்லையா? ஸோ இந்த சென்டிமீட்டர் வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும்னா கூட இருக்கக்கூடிய இந்த 100 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு மூவ் ஆகிடும். ஸோ மல்டிப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய வேல்யூ ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு மூவ் ஆகும்போது டிவிஷனாக மாறிக்கும். ஸோ சென்டிமீட்டருக்கு பதிலாக நான் என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? 1 டிவைடட் பை 100 மீட்டர். ஓகே, ஸோ 16 இன்ட்டு சென்டிமீட்டருக்கு பதிலாக 1 டிவைடட் பை 100 மீட்டர் அப்படிங்கிற வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 16ஓட 1 டிவைடட் பை 100 மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 16 டிவைடட் பை 100 மீட்டர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா? இங்கே டினாமினேட்டரில் 2 டெசிமல் பிளேசஸ் இருக்கிறதுனால 2 டிஜிட்ஸ் நம்ம மூவ் பண்ணணும். ஸோ 6 ஒரு டிஜிட், 1 ஒரு டிஜிட். டெசிமல் பிளேஸ் எங்கே வரும்? இந்த இடத்துல கிடைக்கும். ஸோ 0.16 மீட்டர் அப்படின்னு எழுதலாம். ஸோ 16 சென்டிமீட்டரை மீட்டராக கன்வெர்ட் பண்ணும்போது 0.16 மீட்டர் அப்படின்னு சொல்லி நமக்கு கிடச்சிது. செகண்ட் ஒன் 7 சென்டிமீட்டர். சேம் இதே மாதிரி தான். 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். ஸோ இங்கே 1 டிவைடட் பை 100 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம மாற்றிக்கலாமா? ஒரு சம்முக்குமே நம்ம ஆன்சர் ஃபைண்ட் பண்ணும்போது ஃபார்முலா எழுதி தான் ஆன்சர் ஃபைண்ட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு ஃபார்முலாவும் மறக்காமல் இருக்கும், தென் நமக்கு மார்க்கும் ஜாஸ்தியாக கிடைக்கும். ஓகேவா? தட் இஸ் ஈக்குவல் டு 7 இன்ட்டு சென்டிமீட்டருக்கு பதிலாக என்ன வேல்யூ அப்ளை பண்ணணும்? 1 டிவைடட் பை 100 மீட்டர். ஓகே, 7 இன்ட்டு 1 பை 100 மல்டிப்ளை பண்ணும்போது 7 டிவைடட் பை 100 மீட்டர் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ டினாமினேட்டரில் 2 ஜீரோஸ் இருந்ததுன்னா நமக்கு டெசிமல் பிளேஸ் எத்தனை கிடைக்கும்? 2 டெசிமல் பிளேஸ்க்கு நம்ம பாயிண்ட் பண்ணணும். ஸோ 0. இங்கே ஒரு டிஜிட் தான் இருக்குது இல்லையா? ஸோ நமக்கு 2 டெசிமல் பிளேஸ்க்கு 2 டிஜிட் நமக்கு தேவைப்படும். ஸோ என்ன பண்ணிக்கலாம்? ஒரு 0 ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம 7 மீட்டர் அப்படின்னு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, 7 சென்டிமீட்டரை மீட்டரை கன்வெர்ட் பண்ணும்போது 0.07 மீட்டர் அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு. ஓகே, தேர்ட் ஒன் நமக்கு 43 சென்டிமீட்டர். ஸோ நமக்கான ஃபார்முலா என்ன? 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். ஸோ இங்கே சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணும்போது 1 டிவைடட் பை 100 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு 43 இன்ட்டு சென்டிமீட்டருக்கு பதிலாக என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும்? 1 டிவைடட் பை 100 மீட்டர் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 43யும் 1 டிவைடட் பை 100ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 43 டிவைடட் பை 100 மீட்டர் அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். ஸோ டினாமினேட்டரில் 2 ஜீரோஸ் இருக்கிறதுனால 2 டெசிமல் பிளேஸ் வேல்யூஸ் நம்ம பாயிண்ட் பண்ணணும். 3, 4. தென் பாயிண்ட் இந்த இடத்துல நம்ம பாயிண்ட் பண்ணுவோம். ஸோ 43 சென்டிமீட்டரை மீட்டராக கன்வெர்ட் பண்ணும்போது 0.43 மீட்டர் அப்படின்னு. ஃபோர்த் ஒன் 6 மீட்டர் 6 சென்டிமீட்டர். ஸோ இங்கே என்ன ஃபார்மேட் யூஸ் பண்ண போகிறோம்? 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். ஸோ இங்கே 1 டிவைடட் பை 100 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி சென்டிமீட்டருக்கு வேல்யூவை நம்ம இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த வேல்யூவை ஃபார்மேட்டில் நம்ம அப்ளை பண்ணலாம். 6 மீட்டர், இது ஃபஸ்ட் இருக்கிறது மீட்டரில் தான் இருக்குது. ஸோ நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை. செகண்ட் இருக்கிறது சென்டிமீட்டரில் இருக்கு இல்லையா? ஸோ அந்த வேல்யூவை மட்டும்தான் நம்ம இப்போ சேஞ்ச் பண்ண போகிறோம். ப்ளஸ் 6 சென்டிமீட்டருக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 1 டிவைடட் பை 100 மீட்டர் அப்படிங்கிறத நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம்.
that is equal to 6 meter plus 6 divided by 100 meter அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆகிடுமா இந்த ரெண்டு வேல்யூ மல்டிப்ளை பண்ணும்போது ஸோ 6 மீட்டர் ப்ளஸ் டினாமினேட்டரில் ரெண்டு ஜீரோஸ் இருந்தது அப்படின்னா என்ன பண்ணலாம் இங்கே வேல்யூ ரெண்டு டெசிமல் பிளேசஸ் வரும் ஸோ 0.06 மீட்டர் அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும் இப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா ஆன்சர் 6.06 மீட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம் ஸோ ஃபோர்த் ஒன்னுக்கு 6 மீட்டர் 6 சென்டிமீட்டருக்கு மீட்டரில் கன்வெர்ட் பண்ணும்போது 6.06 மீட்டர் அப்படின்னு சொல்லி நமக்கு கிடச்சிருக்கு ஓகே ஃபிஃப்த்து கொஷின் என்னன்னு பார்த்தோம்னா 2 மீட்டர் 54 சென்டிமீட்டர் ஓகே ஸோ இங்கே 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர் இது நமக்கு ப்ராப்பர் ஃபார்முலா இங்கே நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணிக்கிறோம் 1 டிவைடட் பை 100 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கிறோம் சரியா ஸோ இந்த வேல்யூவை இங்கே அப்ளை பண்ணலாம் ஃபஸ்ட்டு 2 மீட்டர் அப்படி தான் இருக்குது ஸோ சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை செகண்ட் 154 இன்ட்டு சென்டிமீட்டருக்கு பதிலாக 1 டிவைடட் பை 100 மீட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ 2 மீட்டர் ப்ளஸ் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 54 டிவைடட் பை 100 மீட்டர் அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும் தட் இஸ் ஈக்குவல் டு 2 மீட்டர் ப்ளஸ் இப்போ ரெண்டு ஜீரோஸ் இருந்ததுன்னா ரெண்டு டெசிமல் பிளேசஸ் வேணும் இல்லையா ஸோ இங்கே ரெண்டு டெசிமல் பிளேசஸ் வேல்யூ இருக்குது ரெண்டு நம்பர் இருக்குது டெசிமல் பிளேஸ் பாயிண்ட் பண்ணால் 2 டிஜிட் தள்ளி இங்கே பாயிண்ட் பண்ணலாம் ஸோ 0.54 மீட்டர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ஸோ ரெண்டுமே மீட்டரில் தான் இருக்குது ஆட் பண்ணோம்னா 2.54 மீட்டர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ஓகேவா இந்த 0வையும் 2வையும் ஆட் பண்ண 2 தென் டெசிமல் பிளேஸ் வந்து 54 2.54 மீட்டர் அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும் ஓகே ஸோ கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் சென்டிமீட்டரில் இருந்தது அதை நம்ம மீட்டரில் கன்வெர்ட் பண்ணி டெசிமல் பிளேஸ் வேல்யூவாக சேஞ்ச் பண்ணியிருக்கோம் இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் விஎம் லிட்ரஸி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்